என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு 9 மணி வரை தாத்தாவோடு பேசிக் கொண்டிருந்த அத்விதா தாத்தாவோடு இரவு உணவை முடித்து எழுந்தாள். மலை போல் குவிந்து கிடக்கும் பாத்திரங்களின் முன்னால் வந்து நின்ற போது அவளுக்கு அழுகையே வந்து விட்டது. தனக்கு ஒரு விடிவு காலம் எப்போது பிறக்கும்? அவள் தோளில் இதமாக வந்து பதிந்தது அந்த கரம். கண்ணீர் பளபளத்து நிற்கும் விழிகளோடு தலை திருப்பி பார்த்தவள் அப்பாவை கண்டதும் பொறுக்க மாட்டாது அழுது விட்டாள். அவளை அப்படியே தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்ட அப்பா, இந்த நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்க போதுமா என்றார். மார்பில் சாய்ந்திருந்த அத்விதா மெல்ல விழிகளை உயர்த்தி புரியாமல் அப்பாவை பார்த்தாள். உனக்கு வேலை கிடைச்சிருக்கு அத்வி. அவரது வார்த்தைகளை அவளால் நம்ப முடியவில்லை. வேலை கிடைச்சிருக்கா? எப்படிப்பா? நடந்ததை அப்பா கூற, இப்ப கூட உங்க போஸ் என்ன தப்பா நினைச்சு என்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்ததான் வேலை கொடுக்கறாரு. அப்படி இருக்க எப்படிப்பா எனக்கு விடுதலைன்னு சொல்றீங்க? நான் சித்தியையும் மானசாவையும் கொடுமைப்படுத்துறவன் நினைச்சு அந்த கோபத்தை என்கிட்ட அவர் காட்ட மாட்டாரா? இல்லம்மா, உனக்கு விடுதலை தான். அதுதான் எப்படி? எங்க பாருமா, என்னால சித்தியையும் மானசாவையும் போட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. உன்னுடைய சித்தி மானசாவை என்னுடைய போஸுக்கு கட்டி வைக்க நினைக்கிறான். அவளுடைய அழகுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதை நாமையே கெடுக்கணும். அப்பவாவது உன்னுடைய சித்தியுடைய மனசு மாறுதான்னு பார்க்கலாம். அதுக்காக உன்னையும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுதான். நீ சின்ன வயசுலயே அம்மாவை எழுந்ததால தாய் பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிற. அந்த ஏக்கம் கொஞ்சம் திமிரா வெளிப்படுது. மத்தபடி அத்விதா ரொம்ப சாது அப்படின்னு என் போஸ் கிட்ட சொல்லிட்டேம்மா. அப்பவும் நீங்க என்ன முழுசா காப்பாத்தல. புன்னகையோடு அவள் கூற, மானசாவை கட்டிக்க போறவர்கிட்ட அவளை பத்தி எப்படிமா தப்பா சொல்ல முடியும்? அடிப்படையில மானசா நல்லவதான். உன்னுடைய சித்தி தான் அவளை கெடுத்து வச்சிருக்கா. கல்யாணம் ஆயிட்டா அவ கண்டிப்பா மாறிடுவா. உன்னை கண்டிப்பா நேசிப்பா. அப்புறம் உன்னை காப்பாத்த நான் இன்னும் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா இருந்தது. என்ன ஒரு பொய்யா? அது என்ன? மானசா நிம்மதியா இருக்கணும், அதனால காலையில சீக்கிரமா அத்விதாவை வேலைக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நைட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு அனுப்புனா போதும்னு சொல்லியிருக்கேன். அது சரி, அப்ப நைட்டு எனக்கு தூக்கமும் கிடையாது. காலையில சீக்கிரமா ஆபீஸ் போகணும், நைட்டு லேட்டா தான் வீடு வந்து சேருவேன்னு சித்திக்கு தெரிஞ்சா நீ நைட்டு தூங்காட்டியும் பரவாயில்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ் போனா போதும்னு சொல்லிடுவாங்க. அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? இப்ப உன் சித்தி கிட்ட எதையும் சொல்லல. உன்னை இந்த நரகத்தில இருந்து காலையிலேயே காப்பாத்தி ஆபீஸ் அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கான ஏற்பாட்டையும் நானே பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? பொறுத்திருந்து நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. சரி வா, 2 பேரா சேர்ந்து பாத்திரங்களை கழுகி வைக்கலாம். அப்பா நீங்களா? ஏன் நான் கழுவ கூடாதா? இந்த அண்டா குண்டா எல்லாம் நீ எப்படி தனியா கழுக முடியும்? அதுதானே, அது எப்படி முடியும்? நானும் உதவி பண்றேன் என்றபடியே தாத்தாவும் வந்து இணைய, தாத்தா நீங்களுமா? ஆமா, வீட்டுல பாட்டி இல்ல தெரியும்ல. பாட்டி இறந்து 30 வருஷம் ஆகுது. சமைக்கிறது முதல் வீட்டை சுத்தம் பண்றது வரைக்கும் நான் தான். அங்க பாக்குற வேலையை இங்க சந்தோஷமா பண்ணிட்டு போறேன். பேத்தி உனக்காக இத கூட செய்யாட்டி எப்படி என்றவர் பாத்திரத்தை கையில் எடுத்து விட்டார். அப்பாவும் அத்விதாவும் இணைந்து கொள்ள மூவரும் கேலியும் சிரிப்புமாக வேலையை ரசித்தே செய்ய சற்று முன் சுமையாக தெரிந்த வேலை சுலபமாக முடிந்து விட்டது. மறுநாள் காலை 7 மணி ஆன போது அத்விதா அப்பாவுக்கு ருத்ரனிடம் இருந்து அழைப்பு. அவர் ஸ்பீக்கரில் போட்டுதான் பேசினார். சார், உடனே உங்க பொண்ணை கூட்டிட்டு ஆபீஸ் வாங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். ஏதோ அத்விதாவிடம் இருந்து மானசாவையும் அவள் அம்மாவையும் காப்பாற்றுவதாக நினைத்துதான் ருத்ரன் அப்படி கூறினான். ஓகே சார் என்று உற்சாகத்தோடு கூறியவர், வசந்தி கேட்டல சார், அத்விதாவை உடனே கூட்டிட்டு ஆபீஸ் போக சொல்றாரு. வேலை ஏதாவது இருந்தா அத நீயே பாரு என்றவர் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த அத்விதாவிடம், அத்வி உடனே கிளம்புமா, சார் ஆபீஸ் போக சொல்றாரு என்றார். வேறு வழியின்றி சித்தியும் தலையசைக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை. ஏ அத்விதா, இந்த வீட்டுல நீ பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நானும் மானசாவும் பார்க்க போறோம். அதுக்கு நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் என்றார். என்ன சித்தி? அந்த ருத்ரன் தம்பிக்கு மானசா மேல காதல் வரணும். அதுக்கு முதல்ல அவர் அவ மேல பரிதாபப்படணும். அதுக்காக நீ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மானசாவை கூப்பிட்டு திட்டணும். அதுவும் அந்த தம்பி காது பட திட்டணும். அத பார்த்து அவருக்கு மானசா மேல ஒரு கருணை உண்டாகணும்.
சித்தி கூறியதை கேட்டு உண்மையிலேயே அத்விதாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. இவ என்னைக்காவது வசமா என்கிட்ட மாட்டுனா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்று மனதில் நினைத்து ஒரு வாய்ப்புக்காக வெகு நாட்களாக ஏங்கிக் கொண்டு அல்லவா இருக்கிறாள். கம்பை கையில் எடுத்து கொடுத்து மானசாவை அடி என்று சித்தியே சொல்லும் போது கசக்கவா செய்யும். ஓகே சித்தி, பண்ணிட்டா போச்சு. சித்தி, மானசாவை மட்டும் திட்டுனா போதுமா, இல்ல உங்களையும் சேர்த்து திட்டவா? என்ன திட்ட போறியா? சித்தி அவளை முறைக்க. இல்ல சித்தி, அம்மா பொண்ணு 2 பேரையும் இப்படி வெளுத்து வாங்குறாளேன்னு அவரு ரொம்ப பரிதாபப்பட்டு சீக்கிரமாவே மானசாவை காப்பாத்த நினைச்சு ரொம்ப சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானே சித்தி? அட ஆமா, இந்த யோசனை கூட நல்லாதான் இருக்கு. சரி, நீ என்னையும் சேர்த்தே திட்டு. அதை கேட்டு தாத்தா அப்பா இருவரும் சிரமப்பட்டு சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டனர். கம்பை கையில் கொடுத்து அடி என்று அல்லவா சித்தி கூறுகிறார். அத்வி, நேரமாகுதுமா, சீக்கிரமா கிளம்பு. அப்பா அவசரப்படுத்த. அம்மாடி, நான் நேத்து நைட்டே சொல்லிட்டேன்ல, மதியானம் கிளம்பிடுவேன். நீ சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன் தாத்தா கூற. ஓகே தாத்தா, பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறியவள் அவசரமாக உடைத்தவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்று மறைந்தாள். அத்விதாவும் அப்பாவும் அலுவலகத்தை எட்டும் போது 8 மணி ஆகி இருந்தது. அலுவலகத்தில் 5-6 ஊழியர்கள் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓவர் டைம் பார்க்கும் அவர்களுக்கு அதற்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அனைவரை விடவும் ருத்ரனின் PA சுரேஷுக்கு தான் ஊதியம் அதிகம். அவன் அல்லவா அதிக நேரம் அவனோடு வேலை பார்க்கிறான். ஆனால் இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் சுரேஷ் வெளிநாடு செல்கிறான். அத்விதாவும் அப்பாவும் அனுமதி பெற்று ருத்ரனின் அறைக்குள் வரும்போது அவசரமாக அவனது விரல்கள் லேப்டாப் கீபோர்டில் விளையாடி கொண்டிருக்கிறது. அவனை கண்டதும் அத்விதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா என்று அழைத்து அவள் ஏதோ கூற வர அதை புரிந்து கொண்ட ருத்ரன் சட்டென்று தலை உயர்த்தி, மணி சார், சரவணன் சார கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க என்று கூறிவிட்டு, மிஸ் அத்விதா பிளீஸ் உட்காருங்க என்று கூறி தன் முன் இருக்கும் இருக்கைகளில் ஒன்றை காண்பித்தான். அத்விதா, நீ உட்காருமா, நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அப்பா வெளியே செல்ல அத்விதாவை ஏளனமாக பார்த்தவன், ஒரு நாளாவது நீ எனக்கு அடிமை வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த என் தங்கச்சி போட்ட நாடகத்தையும் தாண்டி நீ என்கிட்ட வசமா வந்து சிக்கியிருக்க. உண்மையிலேயே இந்த தருணத்துக்காக நீ எப்ப என் கண்ணுல சிக்கினியோ அந்த நேரத்துல இருந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கேன். அவனை அலட்சியமாக பார்த்த அத்விதா, நான் உங்ககிட்ட வசமா சிக்கிக்கிட்டேன்னு நீங்க பகல் கனவு கண்டா அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? இது பகல் கனவில்ல அத்விதா. அவள் ஏதோ கூற வர கையை உயர்த்தி அவளை தடுத்தவன், நீ என்னுடைய PA ஆக முடியாதுன்னு சொல்ல போற, அப்படிதானே? ஆமா, அப்படி நீ சொல்ற அந்த நொடி உங்க அப்பாவை வேலையில இருந்து தூக்கிடுவேன். 50 வயசு தாண்டின உங்க அப்பாவுக்கு வேற இடத்துல வேலை சிம்பிளா கிடைக்கும்னு நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவர் இப்பவே ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காராம். உனக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கும் கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கதான் அந்த கடனை வாங்கினாராம். லோன் எடுத்துதான் வீடு வேற கட்டி வச்சிருக்காராம். மொத்தத்துல அவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவரால் வீட்டை ஓட்டவோ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவோ முடியலன்னு ஆபீஸ்ல சில பேர் பேசிக்கிட்டாங்க. இதை அத்விதா எதிர்பார்க்கவில்லை. நீ நோ சொல்லிட்டு போகும்போது உங்க அப்பாவையும் உன் கூட சேர்த்தே கூட்டிட்டு போயிடு என்றவன் அமைதியாக அவளை பார்த்தான். ஆம், அவன் கூறியவை அனைத்தும் உண்மைதான். அவளது திருமணத்திற்கு அல்ல, மானசாவின் திருமணத்திற்காக தான் அப்பா நகைகளை எடுத்து வைத்திருக்கிறார். அதுவும் சித்தியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி கடன் வாங்கிதான் அந்த நகைகளை எடுத்து வைத்திருக்கிறார். வீட்டையும் லோன் எடுத்துதான் கட்டி வைத்திருக்கிறார். என்னுடைய PA வேலையை நீ ஏத்துக்கிறதா இருந்தா உட்காரு என்றும் அவன் கூற, என்ன செய்வது என்று அறியாது தடுமாறி நின்றவள், இவனுக்கு நோ சொன்னா அப்பா வேலை காலி. எடுத்து வச்சிருக்கிற நகைகள்ல ஒரு குண்டுமணி அளவை கூட கடன் அடைக்கணும்னு சொல்லி சித்தி அப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க அப்பா நிலைமை என்ன ஆகும்? அதை நினைத்த போதே அவள் நெஞ்சம் பதறுகிறது. வீட்டுல இருக்கிற 2 பிசாசுங்களையே சமாளிக்கிற உனக்கு இவனை சமாளிக்க முடியாதா என்று கேட்டது மனம். ஏன் முடியாது என்று மனதிடம் எதிர்கேள்வி கேட்டவள் வந்து இருக்கையில் அமர்ந்தாள். வெற்றி புன்னகை ஒன்று அவன் இதழ்களில் உதயமானது. வெளியே சென்ற அப்பா ஒரு நடுத்தர வயது நபரோடு உள்ளே வந்தார். மணி சார், சுரேஷ் இன்னையில இருந்து வேலைக்கு வர போறதில்ல. அத்விதா இன்னையில இருந்து வேலை பார்க்கட்டும். இவங்க நேரம் காலம் பார்க்காம என் கூட வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால இவங்களை நானே காலையில கார் அனுப்பி ஆபீஸ்க்கு கூப்பிட்டுக்கிறேன். வேலை முடிஞ்சதும் வீட்டுல கொண்டு வந்து விட வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு.
ஓகே சார் என்று கூறும்போது அவளது அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். வீட்டில் இருக்கும் சித்தி மானசாவிடம் இருந்து அத்விதாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்ற ஆனந்தம். இந்த ஆனந்தம் அப்படியே நிலைக்கட்டும். இவனிடம் தான் சிக்கி இருப்பதை அப்பா ஒருபோதும் அறியக்கூடாது என்று மனதில் நினைத்துக் கொண்டாள் அத்விதா. ஓகே மணி சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்றவன் அவர் அழைத்து வந்தவருக்கு 1-2 வேலைகளை கூறி அனுப்பினான். அதன் பிறகு அத்விதாவை பார்த்தவன், நீ என்னுடைய அடிமை, அதனால என் முன்னாடி ஒரு நாளும் நீ உட்காரவே கூடாது என்று கூற அமர்ந்திருந்தவள் சட்டென்று எழுந்து நின்றாள். குட், இதே மாதிரி என்ன புரிஞ்சு நீ நடந்துகிட்டா உனக்கு நல்லது. இப்ப எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ வேணும், போட்டு எடுத்துட்டு வரியா என்றவன் அவனது அறைக்குள்ளேயே இருக்கும் ஒரு சிறு அறையை கை காண்பித்தான். அது ஒரு சமையல் அறை என்பதை அதை திறந்து உள்ளே வரும்போதுதான் அவள் அறிகிறாள். டீ போட்டு எடுத்து வந்தவள் அவனிடம் நீட்ட அதை வாங்கி பருகும் போதும் அவன் விரல்கள் லேப்டாப்பில் விளையாடுகின்றன. ஆனால் பருகிய டீயின் சுவையை அவன் விழி மூடி ரசித்த போது அவள் மனம் குளிர்ந்து போனது. டீ பருகி முடித்தவன் டீ கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு தலை உயர்த்தி அத்விதாவை பார்த்தான். நீ திமிர் பிடிச்சவதான், என்னுடைய அடிமைதான், ஆனா உண்மையிலேயே டீ சூப்பரா இருக்கு, அதை பாராட்டாம என்னால் இருக்க முடியல என்று கூறினான். தேங்க்யூ சார் என்றவள் டீ கப்பை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். சில நொடிகளில் திரும்பி வந்தவளிடம், இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் உடனே கிளம்பணும், ஏன் கூட நீயும் கிளம்புற? குனிந்து தன் ஷூவை பார்த்தவன், என்னுடைய ஷூ கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடுறியா என்றான். இதை அவள் எதிர்பார்க்க தான் செய்தாள். இப்படி ஒரு வேலையை அவன் கண்டிப்பாக தனக்கு கொடுப்பான் என்று அவளுக்கு தெரியும். மனதிற்குள் ஒரு வலி உருவாகினாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் அமைதியாக அவன் அருகில் வந்து நின்றாள். ஷூ துடைக்க துணி என்று அவள் இழுக்க, உன்னுடைய துப்பட்டாவால தொடச்சா கூட என்னுடைய ஷூ சுத்தமாகும் என்றான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு அழுகை வந்தது. ஆனால் இவன் முன் அழுவதா? கூடவே கூடாது. இவன் முன் ஒருபோதும் தோற்க கூடாது. தன்னை தைரியப்படுத்திக் கொண்டவள் தன் துப்பட்டாவை உருவி குனிந்து அவனது ஷூவை துடைத்தாள். அதில் அழுக்கு எதுவும் இருக்கவில்லை. அதனால் அவளது துப்பட்டா அழுக்காகவில்லை. குனிந்து அவன் ஷூவை துடைக்கும் போது அவள் விழிகள் இடையிடையே உயர்ந்து அவனை பார்த்தன. துப்பட்டா இல்லாமல் குனிந்து ஷூ துடைக்கும் போது அவள் முன்னழகு அவன் கண்ணில் சிக்கிவிடும் என்ற பயம் அவளுக்கு. ஆனால் அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் வேலையில் குறியாக இருக்கிறான். வேகமாக ஷூவை துடைத்து முடித்தவள் எழுந்து நின்றாள். இதே மாதிரி என்னுடைய பார்ட்னர் ஷூவையும் நான் துடைக்க சொன்னா நீ துடைச்சே ஆகணும். அவன் கூறியதை கேட்டு அவளுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. ஆனால் அதை அவனிடம் காட்ட முடியுமா என்ன? அப்பா முகம் அவள் மனத்திரையில் வந்து நிற்கிறதே. பற்களை நரநரவென்று கடித்து கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவள் எதுவும் சொல்லவில்லை. என்ன சொன்ன? நான் ஒருத்திய கல்யாணம் பண்ணி என்னுடைய மனைவி ஆக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா அவகிட்ட எது வேணும்னாலும் சொல்லலாம், அவ அதை அப்படியே செய்வா. அப்படி செஞ்சா நான் வேர்ல்டு நம்பர் பணக்காரங்கள்ல ஒருத்தனா சேர்ந்துடுவேனா? அதுக்கு மனைவிதான் அவசியம்ன்றது இல்ல, நீ கூட போதும். நீ அழகில்லாம இருக்கலாம், ஆனாலும் பொண்ணுதானே, கன்னி பொண்ணுதானே. அவன் பேச பேச அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் வார்த்தைகளில் காமம் கலந்திருக்கிறதா? அவளுக்கு சந்தேகம். அதை தேடியவளுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. அப்புறம் உன்னுடைய செல்போன் உடைஞ்சு போச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு என்று கூறியவன் மேஜை இழுப்பறையை திறந்து புது செல் ஒன்றை வெளியே எடுத்து அதை அவளை நோக்கி நகர்த்தியபடியே, உன்னை எப்ப கூப்பிடணும்னு தோணுதோ அப்ப நான் கூப்பிடுவேன். அதனால இந்த செல்போன் எப்பவும் உன் கையிலேயே இருக்கணும். உடனே சிம் எடுத்து இதுல போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு, உன்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் என்றான். அவளும் தன் கைப்பைக்குள் இருக்கும் உழைந்த செல்போனில் இருந்து சிம்மை கழற்றி புது செல்போனில் போட்ட பின், சார் உங்க நம்பர் என்றாள். அவனது எண்ணை அவன் கூற அதை ஹிட்லர் என்று சேவ் செய்தவள் அவனை அழைத்தாள். அழைப்பை ஏற்றவன், வேற விஷயத்துல அவசரமா நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னா நேரம் காலம் பார்க்காம இதே மாதிரி நீ எப்ப வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணலாம் என்று கூறிய அழைப்பை துண்டித்த பிறகு அவளது பெயரை அடிமை என்று சேவ் செய்தான். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.